அனைவருக்கும் எங்களது கவிக்குயில் நண்பர்கள் இசைக்குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம். மிகப்பெரிய ஒரு இயக்குனர், திரைக்கதையன் அப்படின்னாலே மிகப்பெரிய ஒரு கலைஞன். அவர் நம்மை விட்டு பிரிந்து பல நாட்கள் ஆச்சு. இருந்தாலும் அவரோட நினைவாக ஒரு இசை அஞ்சலி நிகழ்ச்சி எங்களது நண்பர்கள் இணைந்து ஒரு சில பாடல்கள், எங்களுக்கு பிடித்த சில பாடல்களில் ஒரு சில பாடல்கள் உங்களுக்காக வழங்கியிருக்கின்றோம். அதற்கு முன்னதாக நம்ம இசைக்குழுவில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, ஒரு மேனுவல் ஆர்கெஸ்ட்ரா அப்படின்னா ஒரு மியூசிக் இருக்குங்க. எங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே சரியாக செயல்படுதா, பேலன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்காகவே இவரோட அந்த ஒரு திரைப்படத்தில் இருந்து இந்த மியூசிக் இல்லாமல் நாங்கள் மேனுவல் கச்சேரியை நாங்கள் பண்ண மாட்டோம். இதோ அது என்ன ஒரு இசை அப்படிங்கிறத நமது இசையின் மூலமாகவே நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதனை தொடர்ந்து பல பாடல்களில் சில பாடல்கள் உங்களுக்காக வழங்கியிருக்கின்றோம். இந்த இசைக்குழுவிலே சாமி மற்றும் சாரதா விஜய் அவர்கள் இணைந்து அனைத்து திரை ரசிகர்களுக்கும் எங்களது குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம். எங்களது திரைக்கதை மன்னன் அவர்களுடைய இப்போ அறிமுக இசையை பார்த்தீங்க. இந்த இசை தான் எந்த ஒரு ஸ்டேஜாக இருந்தாலும் மேனுவல் கச்சேரியில் இந்த இசையை இல்லாமல் எந்த ஒரு இசைக்கலைஞர்களும் இசைக்க அதை தவிர்க்க முடியாது. அந்த வகையில் கே பாக்யராஜ் அவர்கள் எங்களுக்கு கலைஞர்களுக்கு எல்லாமே ஒரு முன்னோடியாக, ஒரு இசைத்துறையிலானாலும் சரிங்க, ஒரு திரைக்கதை அப்படின்னா என்ன அப்படிங்கிறது இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு ஃபேமஸான ஒரு இயக்குனர் தான் நம்ம கே பாக்யராஜ் அவர்கள். இவர் ஜனவரி 7ஆம் தேதி 1951 வருடம் கோபி செட்டிபாளையம் பகுதியில் பிறந்திருக்காரு. இவர் 1970, அதாவது 19 வருடம் கழித்து பாரதிராஜா மற்றும் ராமகிருஷ்ணா அவர்களுடன் இணைந்து துணை இயக்குனராக வலம் வந்திருக்காரு. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 9 வருஷம் கழிச்சு ஒரு முதல் படமாக சுவரில்லாத சித்திரம் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை முதலாக இயக்கி நடித்திருக்காரு. இந்த படத்தின் மூலமாக நடிகராகவும் இயக்குனராகவும் அறிமுகமாயிருக்காரு. அதனை தொடர்ந்து 1970 ஆரம்பிச்ச இவருடைய திரைப்பயணம் 27 ஜூன் 2026 நம்ம எல்லாம் விட்டு இது பிரிந்திருக்கார் அப்படிங்கிறது தான் மிகவும் வருத்தத்தக்க ஒரு செய்தி. யாராலும் இது நம்பவே முடியாது. கே பாக்யராஜ் அவர்களுடைய குடும்பத்தாருக்கு மட்டுமல்ல, திரையுலகத்திற்கு மட்டுமல்ல, உலக சினிமா கலைஞர்களுக்கு அனைவருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு தான். இவர் படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட
25 படங்கள் இவர் இயக்கியிருக்காரு. அதில் பெரும்பாலான ஒரு படங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹிட்டான ஒரு படங்கள் தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா முந்தானே முடிச்சு நீங்கள் சொல்லலாம், சுவரில்லாத சித்திரம் அந்த படத்தையும் நீங்கள் சொல்லலாம், அந்த 7 நாட்கள், சின்ன வீடு, தூரல் நின்று போச்சு, இந்த படமெல்லாம் ஒரு மறக்கவே முடியாது. அது மட்டும் இல்லை, மௌன கீதங்கள், இன்று போய் நாளை வா, இது நம்மாளு, சுந்தரகாண்டம் அப்படிங்கிற ஒரு படத்தையும் இயக்கியிருக்காரு. அது மட்டும் இல்லை, புரட்சி தலைவர் எம்ஜிஆரை வைத்து அவசர போலீஸ் 100 அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தையும் இயக்கியிருக்காரு. இப்போ மக்களால் பெரிதும் கவர்ந்த ஒரு நடிகர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களையும் வைத்து சொக்கத்தங்கம் அப்படிங்கிற ஒரு படத்தையும் அவர் இயக்கியிருக்காரு. இப்படி பல பன்முக முகம் கொண்ட கே பாக்யராஜ் அவர்கள் நம்மளை விட்டு சென்றது அனைவருக்குமே மிகப்பெரிய ஒரு இழப்பு தான். இருந்தாலும் எங்களை போன்ற இசைக்கலைஞர்கள், மேடை மெல்லிசை கலைஞர்கள், நடன கலைஞர்கள், இப்படி அவர் இயக்குனராக இல்லை அப்படின்னா எங்களுக்கு வாழ்வாதாரமே இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். அந்த வகையில் அவருடைய நினைவுக்காக, அவரை நினைவை போற்றுகின்ற ஒரு வகையில் ஒரு சில பாடல்கள் இசை அஞ்சலியாக, அதுவும் கே பாக்யராஜ் அவர்களுக்கு நினைவாக நாங்கள் செலுத்துகின்ற ஒரு மரியாதையாக நீங்கள் எடுத்துக்கலாம். கே பாக்யராஜை பற்றி இன்னொரு விஷயம் நம்ம வந்து கண்டிப்பாக சொல்லலாங்க. நாங்கள் ஷூட்டிங், அதாவது கே பாக்யராஜ் அவர்கள் வந்தார் அப்படின்னா ஆர்வி ஹோட்டலில் தான் தங்குறது எப்பவுமே வழக்கம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருப்பார். நம்மளாம் சார் ஒரு செல்ஃபி சார் அப்படின்னா ஓஎஸ் அப்படிம்பாரு. எந்த ஒரு பந்தாவும் கிடையாது. இப்போ இருக்கிற ஒரு இயக்குனர் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா பல வருடம் ஆகணும். அசிஸ்டண்ட்டு கூட நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய ஒரு ஹீரோவை பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எத்தனையோ படங்களை வெற்றி படங்களாக கொடுத்து நம்ம கே பாக்யராஜ் அவர்கள் இன்றைக்கு காலமாவதற்கு முன்னதாக கூட ரொம்ப 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 எளிமையாக இருந்திருக்காரு. அப்படி எளிமையாக இருந்த ஒருவருக்கு நாங்கள் இசை அஞ்சலி அவருக்காக நம்ம செய்வதற்கு ஒரு பாக்கியமாக கிடைச்சதுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக நம்ம எடுத்துக்கிறோம். இதோ எங்களது இசைக்குழுவிலே முதல் பாடலாக வெள்ள மனம் உள்ள மச்சான், இந்த பாடல் சின்ன வீடுன்னு நினைக்கிறேன். அது அவ்வளோ அற்புதமாக அந்த படமே இருக்கும். தாய்மார்களிடம் பெயர் வாங்கிய ஒரே நடிகரும் இயக்குனரும் கே பாக்யராஜ் தான். இதோ அவருக்காக ஒரு பாடல். மெல்லமானோ உள்ள மச்சான் விழியோரோ ஈரமென்ன பக்கத்திலே நான் இருந்தோம் துக்கத்திலே நீ இருந்தாய் கரை சேரும் காலம் எப்போ மெல்லமானோ உள்ள மச்சான் விழியோரோ ஈரமென்ன கள்ளமானம் முள்ளு தச்சு கண்ணீரில் மூழ்குதடி, வெட்டத்திலே நான் அழுக துக்கத்திலே நீ அழுதா கரை சேரும் காலம் எப்போ. கள்ளமானம் முள்ளு தச்சு கண்ணீரில் மூழ்குதடி. சிங்கரும்ப நான் மறந்து வேலி முள்ளா ஏன் கடிச்சேன். தொல்லையும் பாலா நீ நினைச்ச முள்ளையின் பூவா நீ முடிச்ச.
சேர்ந்திருப்பேன். வெள்ளமானா உள்ள மச்சான் விளையாடி ஓஞ்சு வந்தாய். கூடு விட்டு போன கிளி ஜோடி கிட்டே சேர்ந்ததம்மா. ஜோடி வந்து சேர்ந்த கிளி கோடி சுகம் நானுதம்மா. சிப்பிய போல நான் இருந்து சிப்பியத்தை நான் சேர்த்து வச்சேன். சிங்குளத்தில் பைய வந்தா இன்னும் கொஞ்சம் உள்ளேடி. வெள்ளமானா உள்ள மச்சான் விளையாடி ஓஞ்சு வந்தாய். பக்கத்தில நீ இருந்தா சொர்க்கத்திலே நான் மிதப்பேன். என்னாலும் சேர்ந்திருப்பேன். வெள்ளமானா உள்ள மச்சான் விளையாடி ஓஞ்சு வந்தாய். நன்றி. இந்த பாடலுக்கு ஏற்ற மாதிரியே இந்த பாடலுடைய வரிகளுக்கு மிகவும் பொருத்தமானவர் நம்ம கே பாக்யராஜ் அவர்கள் தான். ஏன்னா வெள்ள மனம் உள்ள மச்ச அப்படின்னாலே உண்மையாகவே கே பாக்யராஜ் அவர்களாக தான் இருக்க முடியும். நன்றி.